பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 81வது சங்கீதம் 16வது வசனம். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். கர்த்தர் நல்லவர். இந்த கடந்த 3 மாதங்களும் கர்த்தர் நம்மை அழகாக நடத்தி வந்திருக்கிறார். அநேக கிருபைகளை தந்து நம்மை சுமந்து கொண்டு வந்து இந்த 4வது மாதத்திலே முதல் நாளிலே கர்த்தர் நம்மை கேட்க பண்ணக்கூடிய வார்த்தை இதுதான். உன்னை கன்மலையின் தேனினால் திருப்தியாக்குவேன். கன்மலையின் தேன் என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல. இப்போ கர்த்தர் ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை தந்து திருப்தியாக்கி நடத்துவேன் என்று சொல்லுகிறார். நம் வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் கர்த்தரால் அழைக்கப்படுகிறார். அழைக்கப்படும் பொழுது ஆபிரகாமுக்கு நாம் எங்கே போகிறோம் என்பது ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து வருகிறார். அப்படி வந்தது நிமித்தமாக கர்த்தர் ஆபிரகாமை மேன்மையாக நடத்துகிறார். ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே ஒரு பஞ்சம் உண்டாகிறது. அந்த பஞ்ச நாட்களிலே எகிப்துக்கு புறப்பட்டு போகலாம் என்று இருக்கும் பொழுது கர்த்தர் பேசுகிறார். நீ இந்த தேசத்திலேயே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன பொழுது ஈசாக்கு இது எப்படி சாத்தியமாகும் என்று எதையுமே யோசிக்கவில்லை. அதே தேசத்திலே கர்த்தருடைய அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து அங்கேயே இருக்கிறார். அப்படி இருந்தது நிமித்தமாக, அவருடைய வழிகளில் நடந்தது நிமித்தமாக அந்த தேசத்திலே 100 மடங்கு அறுவடையை கட்டளையிடுகிறார் ஈசாக்குக்கு. அப்போ அந்த இடத்துல முடியாத ஒரு காரியம் பஞ்சம். ஆனால் அந்த பஞ்ச காலத்திலே திருப்தியாக்கி ஈசாக்கை நடத்துகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடக்கும் பொழுது, அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மையும் திருப்தியாக்கி நடத்துவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து உம்முடைய வழிகளில் நடக்க கர்த்தர் எங்களுக்கு நல்ல கிருபைகளை தந்தருளும், ஆசீர்வதியும், திருப்தியாக்கி நடத்துவீராக. இந்த மாதம் முழுவதும் எங்களை ஆசீர்வாதமாக நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you.